கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்ம நியாயாதிபதிகள் 17வது அதிகாரத்துல மீகாவை சொல்லி பார்த்தோம். மீகா என்ன யாருன்னா, அவர் எப்ராஹிம் மலை தேசத்துல குடியிருக்கிற பேர் வந்து மீகா வந்து எப்ராஹிம் என்ற இடத்துல தேசத்துல மலையில குடியிருக்கிறான். அவனுடைய மனைவி தான் அந்த எப்ராஹிம் மலை தேசத்துல மீகான் பேர் உள்ள மனுஷன் இருக்கான்னா, அவன் வந்து என்ன சொல்றான், தன்னுடைய தாயை நோக்கி என்ன சொல்றான், அவனுக்கு வந்து ஒரு 1100 வெள்ளி காசு வந்து சேர்த்து வச்சிருப்பா. எதற்காக? ஒரு வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரமும் சொரூபத்தும் உண்டாக்கி, ஏன்னா முன்னால வந்து உடன்படிக்கை பெட்டி தூக்கி வச்சிருப்பாங்க, ஏப்போத்து வச்சிருப்பாங்க. இதுதான் ஆசாரியர்கள் கையில உண்டு. மோசே தான் நியாயப்பிரமாண நூல்லாம் வச்சிருந்தாப்புல. அதனால அவங்க என்ன செய்வாங்க, எதை தூக்கி எங்கனாலும் கொண்டு போவாங்க. அதன்படி நம்ம மலை தேசத்துல வந்து இவங்க தனியா இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணுங்க, ஒரு வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரவன்னு உருவாக்கி நம்ம இதை வச்சு வழிபடணும், நம்மளோட பிள்ளைகளை ஒருத்தர் ஆசாரியனா வச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன செய்றாங்க, தீர்மானம் பண்றாங்க. அப்படி தீர்மானம் பண்ணி தான் அதற்காக என்ன செய்றா, தன்னுடைய பிள்ளைக்காக ஒரு 1100 வெள்ளி காசு என்ன செய்றா, சேர்த்து நம்மளோட பிள்ளைகளை ஆசாரியனா பிரதிஷ்டை பண்ணி ஆசாரியனா ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லி. அவ அப்படி கத்திற்கண்டு சேர்த்து வச்ச பைசா, அந்த ரூபாயை தான் தன்னுடைய மகன் என்ன செஞ்சுட்டான், தூக்கிட்டு போயிட்டாங்க, திருடிட்டு போயிட்டான். திருடனோடனே அவன் என்ன செய்றான், அவன் வந்து கடவுளுக்காக கர்த்தருக்காக வேண்டி ஒரு ஒரு அறையை உண்டு பண்ணி ஏப்பத்தையும் வர்ப்பிக்கட்டு விக்கிரத்தையும் வச்சு நம்முடைய பிள்ளையை பரிசுத்தப்படுத்தி அங்கே வச்சு தொழுது கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு செஞ்சதுனால அந்த வயசை களவு போனதுனால அவன் மனசுக்கு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. அப்படி ரொம்ப மனசுக்கு வேதனை ஆனது அவன் என்ன செய்றான், அந்த பைசா அப்படி தூக்கிட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லி அவன் என்ன செய்றான், சாபம் போட்டிருக்கான். அப்படி சாபம் போடும்போது அவனோட பையன் என்ன செய்றான், அந்த பைசா தூக்கிட்டு போன பைசா என்ன செய்றான், அது தாய் சாபம் போடுறது காதில் விழுந்துருச்சு. விழுந்து என்ன சொல்றான், ஐயோ நம்ம தானே அந்த பைசாவை எடுத்துட்டு போனோம், நம்முடைய தாயே சாபம் போடுறால அந்த சாபம் அப்புறம் அது நமக்கெல்லாம் பழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு என்னது, அந்த மனசாட்சி குத்திருச்சு. மனசாட்சி குத்தின உடனே தன்னுடைய தாயிட்ட போய் சொல்றான், அம்மா நீ சாபம் போட்டியே, நான் தான் அந்த பைசாவை எடுத்தேன் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த பைசாவை எடுத்த உடனே அவளுக்கு சாபம் போட்டாலும் யாரா இன்னும் தன்னுடைய பெத்த பிள்ளைகளுக்கு சாபத்தை போடன்னு சொல்லி நினைக்க மாட்டாங்களா? போடுறாங்க, சிலர் போடுறாங்க, வைக்கிறாங்க. ஆனாலும் ஈஸியில யாரும் நினைச்ச மாட்டாங்க, சொல்ல முடியாது. அது ஒரு வேதனையில சொல்லுவாங்க. ஆனாலும் இப்படி சொல்லிட்டோமே வச்சுட்டோன்னு தான் நினைப்பாங்க. அதே போல அப்ப அவளும் நினைச்சா, ஐயோ நம்ம பிள்ளைக்க நம்ம சாபம் போட்டோமே, அந்த சாபம் நம்ம பிள்ளைக்கு தங்கிடக்கூடாதுன்னு சொல்லி அவளுக்கு பயம் உண்டாயிடுச்சு. பயத்தினால எடுத்துருமா திரும்ப அந்த பிள்ளை நினைச்சா அவ ஆசீர்வதிக்கா. என்ன சொல்றாங்க, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லி ஏன்னா ஒத்துக்கிட்டான், உண்மையே ஒத்துக்கிட்டான். நீ அந்த சாபம் போட்டியே அப்படின்னு சொன்ன உடனே அவன் நீக்கு திரும்ப என்ன செய்ற, அந்த சாபத்தை நீக்கிறதுக்காண்டி நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனை பத்தி சொல்றான். சொன்ன உடனே இப்ப தன்னுடைய மகன் என்ன செய்றான், அந்த பைசாவை 1100 வெள்ளி காசு தாய் சேர்த்து வச்சிருந்த பணத்தை தாயினுடைய கையில என்ன செய்றான், கொடுக்குறான். கொடுத்த உடனே அந்த தாய் என்ன செய்றா, அதை சந்தோஷமா வாங்கிட்டா. ஏன்னா இதுக்குள்ள ஏபத்து செய்யறதுக்கு வாங்கின சிறுபத்துக்கு வெட்டப்பட்டு விற்கிறத உண்டாக்குறதுக்குள்ள, அதனால சந்தோஷமா வாங்கிட்டா. வாங்கிட்டு திரும்ப என்ன செய்றா, தன்னுடைய மகன் கையிலேயே கொடுத்தோன்னே திரும்ப அவன் என்ன செய்றான், அதை வாங்கி திரும்ப என்ன செய்றான், தன்னுடைய தாய் கையில என்ன செஞ்சுட்டான், கொடுத்த உடனே அந்த தாய் என்ன செய்றான்னா, அந்த பைசாவை எடுத்து வச்சு அதுல வந்து 1100 வெள்ளி காசுல 200 வெள்ளி காசு மட்டும் அவன் என்ன செய்றா, எடுக்கிறதுனா இது வந்து என் மகனுக்காக நான் முற்றிலுமாக நான் சேர்த்து வச்சது, வார்ப்பிக்கப்பட்ட வெட்டப்பட்ட சுரமும் ஒரு வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரத்தை நான் உண்டு பண்ணது என் மகனுக்காக நான் முற்றிலும் கர்த்தர்கண்டு நியமிச்சு வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் தன்னுடைய மகன் கையில என்ன செய்றா, திரும்ப கொடுக்குறான். ஆனா அந்த பையன் என்ன செய்றான், அதை திரும்ப தன்னோட தாயில கொடுத்த உடனே அதுல வந்து 200 வெள்ளி காசு மட்டும் எடுத்து அதை வந்து என்ன செய்றா, தட்டாங்கையில கொடுக்கா. தட்டான்னா ஆசாரியன் சொல்லுவோம்ல நம்ம, ஒவ்வொரு ஆசாரியன் உண்டு, நகை செய்யற ஆசாரியன் உண்டு, மரக்கடைக்கு ஆசாரியன் உண்டு, இப்படி ஒவ்வொருக்கும் ஆசாரியன் உண்டு இல்லை. அதனால இப்ப இந்த விக்கிரங்களை, அந்த ஏபத்து வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரங்களை சிலைகளை செய்யக்கூடிய இது ஒரு ஆசாரியன். அதனால என்ன அந்த தட்டான் கையில கொண்டு என்ன செய்றா, 200 வெள்ளி காசு மட்டும் கொண்டு கொடுத்து, அதனால எனக்கு ஒரு சுரூபத்தையும் ஒரு வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரத்தையும் எனக்கு வேணும், உண்டு பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதன்படி என்ன செய்றா, கொண்டு அந்த 200 வெள்ளி காசு கொண்டு கொடுத்துட்டு அதுல வந்து என்ன செய்றா, தன்னுடைய வீட்டுல ஒரு அறை வீட்டு அதுக்கு உண்டு பண்ணிட்டா, சுவாமிக்குன்னு சொல்லிட்டு என்ன செய்றா, அந்த பொருட்கள்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வீட்டுல என்ன செய்றா, ஒரு அறையை என்ன செய்றா, உண்டாக்கி வச்சிருக்கிறாப்புல.
இப்போ என்ன செய்யற அப்படின்னா உருவாக்கி வச்சாச்சு. இந்த சமயத்துல அந்த வெள்ளிக்காசுக்கு 200 வெள்ளிக்காசுக்கு வெட்டப்பட்ட சொருபம் ஆரம்பிக்கப்பட்ட விக்கிரத்தையும் உண்டு பண்ணி தன்னுடைய அறை வீட்டுல கொண்டு வச்சுட்டான். வச்சுட்டு தன்னுடைய பிள்ளையில மகன்ல ஒரு பையனை என்ன செய்யறாப்புல அதுக்கு பிரதிஷ்டை பண்றாப்புல. பிரதிஷ்டை பண்ணி இவன் இதுக்கு என்ன செய்வான் ஆசாரியனா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பிரதிஷ்டை பண்ணி வைக்கிறாங்க. காரணம் என்னன்னா அந்த நாட்கள்ல இப்ப இஸ்ரேல்ல எந்த வித ராஜாவும் கிடையாது. கிதியோனுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் யாருமே என்ன செய்யல இப்ப இல்ல. மனாசே நம்ம கிதியோனுக்கு அடுத்தபடி யார் இருந்தாலும் சிம்சன் இருந்தாப்புல. சிம்சனுக்கு அப்புறம் யாருமே இப்ப இல்லை. அதனால அவங்க வந்து நியாயாதிபதிகளா இருந்தாங்க, ராஜாக்களா இல்ல நியாயாதிபதிகளா இருந்தாங்க. அதனால என்ன செய்யறான்னா ஒரு அறை வீட்டை உண்டு பண்ணி அதுல கொண்டு இந்த பொருளை கொண்டு வச்சிருக்கிறான். வச்சு தன்னுடைய மகனை ஆசாரனாக்கி வச்சிருக்காங்க. இந்த சமயத்துல இப்ப யூதாவில் உள்ள பெத்லேகம் ஊர்ல ஒரு லேவியன் இருக்கான். அந்த லேவியனான ஒரு வாலிபன் இவன் என்ன செய்யறான் அப்படின்னா தன்னுடைய ஊரை விட்டுட்டு எங்கேயாவது நான் போய் என்ன செய்வேன், நான் பிழைச்சிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறான், தனியா தேசம் தெரியா என்ன செய்யறான், தெரிஞ்சு வாரான். அப்படி வரும்போது இவன் என்ன செய்யறான், இந்த இஸ்ராயேல்ல பெத்லேகம் விட்டு திரும்பி வரும்போது நேரா எப்ராயிம் மலை தேசத்துக்கு போறான். அங்க எப்ராயிம் மலை தேசத்துக்கு வரும்போது அங்க என்ன செய்யுது, அங்கதான் மீகா வீடு இருக்குது. அப்போ அங்க வரும்போது அங்க வந்து என்ன செய்யறான், அவர் வாலிபன் என்ன செய்யறான், அங்க தள்ளி அடிச்சிடறான், தங்கி இருக்கிறான். அப்ப அதை தங்கி இருந்த உடனே இதை அது வந்து மீகா பார்த்துட்டு கேட்கறான், எங்க இருந்து வர அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. கேட்கும் போது அவன் சொல்றான், நான் ஈதாவில் பெத்லேகம்ல இருந்து நான் வரேன், நான் ஒரு பரதேசி, நான் எங்கேயாவது ஒரு பரதேசியா போய் என்ன செய்யறேன், நான் சஞ்சரிக்கலான்னு சொல்லிட்டு நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்படி சொன்ன உடனே இப்ப மீகா என்ன சொல்றான் அப்படின்னா, நீ எங்கேயும் தங்க வேண்டாம், நீ என்ன செஞ்சிரு, என் வீட்டுக்கு வந்துரு, என் வீட்டுல வந்து நான் நினைச்சேன் எனக்கு வந்து இப்படி நான் வெட்டப்பட்ட விக்கிரகங்களையோ பொத்தெல்லாம் வச்சிருக்கேன், நீ அதுக்கு ஒரு ஆசாரியனா எனக்கு இரு, எனக்கு தகப்பனுக்கு தகப்பனும் ஆசாரியனுக்கு ஆசாரியன்மா நீ என்ன செய்யற இரு, உனக்கு வருஷத்துல என்ன செய்யறேன் ஒரு 10 வெள்ளி காசும் மாட்டு வஸ்திரங்களும் உனக்கு நினைச்சா நான் கொடுத்துறேன், ஆகாரத்துக்குள்ளதும் நான் கொடுத்தது அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்படி சொன்ன உடனே இப்ப என்ன செய்யறான் அப்படின்னா கொடுத்துட்டேன்னு இப்ப அந்த லேவியன் என்ன செய்யற, லேவியனான வாலிபன் சம்மதிச்சுட்டான். சம்மதிச்சு இப்ப என்ன செய்யறான், வீட்டுல இருக்கிறான். அந்த லேவியன் இந்த வீட்டுல வீட்டுல ஒரு வீட்டுல இருந்து வந்தோடனே இவன் நினைச்சுறாங்க பிரதிஷ்டை பண்ணி வைக்கிறான். பிரதிஷ்டை பண்ணி வைக்கிறான். அந்த வாலிபன் என்ன செய்யறான், மீகா வீட்டுக்கு ஒரு ஆசாரியனா இருக்கிறான். அடுத்தபடியாக மீகான் வீட்டில் இருக்கிறவர்கள் எல்லாரிலும் அவன் என்ன செய்யறான், தன்னுடைய பிள்ளைகள் இருந்தாலும் இவனை ஒரு ஆசாரியனாக பிரதிஷ்டை பண்ணி நியமிச்சு வச்சுட்டு சொல்றான், எனக்கு ஒரு லேவியன் கிடைச்சதுனால கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் அப்படின்னு சொல்லி மீகா என்ன செய்யறான்னு சொல்றாப்புல. இந்த மனுஷனும் அங்க தங்கி இருக்கிறான். அந்த லேவியன் நினைச்சிடான், அவங்க வீட்டுல ஒரு குமாரனை போல, அவங்க வீட்டுல பிறந்த குமாரனை போல அவனை வச்சு நினைச்சாங்க போஷித்து பாதுகாத்து வராங்க. அதனால இப்போ மீகா என்ன சொல்றான் அப்படின்னா, கர்த்தர் எனக்கு ஒரு ஆசாரியனை என்ன செஞ்சுட்டாரு, லேவி வம்சத்திலிருந்து ஒப்பு கொடுத்துட்டாரு, அதனால கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் அப்படின்னு சொல்லி நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார்னு சொல்லி நான் இப்போ அறிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல. அடுத்தபடியாக 18வது அதிகாரம். 18வது அதிகாரத்துல அப்படின்னா இப்போ இந்த நாட்கள்ல நம்ம பார்த்தோம்ல, ஆசாரியன் சில ராஜா இல்லைன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ல, இப்போ அந்த யோசுவாவும் மோசே என்ன செஞ்சாங்க, 12 கோத்திரத்து மக்களுக்கும் சுதந்திரங்கள் ஒவ்வொரு தேசத்துல யுத்தம் பண்ணி அந்த தேசத்தை சுதந்திரித்து இவங்களுக்கு பங்கிட்டு கொடுத்ததை நம்ம பார்த்தோம். அதே போல இப்ப என்ன அப்படின்னா, தான் கோத்திரத்துல குடியிருக்கிறவர்களுக்கு தங்களுக்கு ஒரு சுதந்திரம் என்ன செய்றாங்க, அவங்க தேடுறாங்க. தான் தேசத்துல தான் வம்சத்துல உள்ளவங்க தங்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்கணும்னு சொல்லி அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, அவங்க தேடுறாங்க. அப்போ வந்து தேடி வரும்போது அவங்க என்ன செய்றாங்கன்னா, ஒரு 5 பேர் என்ன செய்றாங்கன்னா, தேசத்தை தான் புத்திரர்கள் ஒரு 5 பேரை அவங்கள இருந்து ஒரு 5 பிரபுக்களை அனுப்பி, நீங்க போய் என்ன செய்றாங்க, அந்த தேசத்தை போய் நீங்க பார்த்து பறந்து அந்த தேசத்தை நீங்க பார்த்துட்டு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாப்பலாம். அதன்படியாக இப்ப அந்த 5 பேர் என்ன சொல்றாங்கன்னா, நேரே போறாங்க உங்களை வேவு பார்க்கறதுக்கு. அப்ப வேவு பார்க்கும்போது அந்த சோராவில் உள்ள அந்த ஸ்திரீ எரிச்சரா அவனை பார்க்குறான். பார்த்துட்டு அந்த அந்த சோராவிலும் எஸ்தராவிலும் உள்ள 5 பேரை என்ன செய்றாங்க, பலம் உள்ளவர்களை தேர்ந்தெடுத்து என்ன செய்றாங்க, தேசத்தை பார்த்துட்டு வர சொல்லி அனுப்பி விடுறாங்க, தான் கோத்திரத்துக்கு சுதந்திரத்தை பங்கிட்டுக் கொள்வதற்கு.
அதன்படியாக அவங்க என்ன செய்றாங்க, நேரா போறாங்க. அந்த ஐந்து ஐந்து பேரும் என்ன செய்றாங்க, நேரா போறாங்க தேசத்தை வேவு பார்க்க. தேசத்தை வேவு பார்க்க போறாங்க. அப்போ எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற மீகான் வீடு மட்டும் போய் என்ன செஞ்சுட்டாங்க, அங்கே போய் என்ன செய்றாங்க, ஒரு ராத் தங்கி இருக்கிறாங்க. ஆனால் ராத் தங்கி இருக்காங்க, தன்னுடைய பிள்ளைகள் அங்கே இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. அதுதான். இப்போ அங்கே போய் என்ன செய்றாங்க, தங்கி இருக்கிறாங்க. தங்கி இருந்துட்டு அடுத்த நாள் என்ன செய்றாங்க, மீகாவின் வீட்டண்டையில் இருக்கையில் லேவிலான ஒரு வாலிபனுடைய சத்தத்தை இப்போ வந்து இந்த 5 பேர் வேவு பார்க்க போகிறாங்களா, போகிறவங்க அந்த அந்த அங்கே அங்கே இருக்கும்போது அந்த மீகா வீட்டு பக்கத்தில் அவங்க வந்து என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க. அங்கே இருக்கும்போது தான் திடீர்னு நினச்சது சவுண்டுகள் கேட்குது. சவுண்டு கேட்டோன்னா ஒரு லேவியன், நம்மளோட வம்சத்தை சேர்ந்த ஒரு லேவியன் தான் அங்கே தங்கி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சிட்டாங்க. அதனால இவங்க அந்த 5 பேரும் அங்கே இருக்கும்போது என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அங்கே இருக்கும்போது அவங்க மீகா வீட்டில் அந்த ஒரு வாலிபனாக லேவியன் ஆசாரியன் இருக்கார்ல, அவனுடைய சத்தம் கேட்குது. கேட்டோடனே இந்த 5 பேரும் என்ன செய்றாங்க, நேராக மீகா இருக்கிற வீடு மட்டும் போகிறாங்க. போய் அந்த ஆசாரியன்ட்டு கேட்குறாங்க, நீ யாரு, உனக்கு இங்கே என்ன வேலை, நீ அங்கே, ஏன்னா அவங்களுக்கு தெரியும்ல அவன் ஆசாரியன், அவங்க ஊரில் உள்ளவன். அப்போ இவங்களுக்கு தெரியாமல் இருக்காதுல்ல, அதனால அவங்க சொல்கிறாங்க, இங்கே உனக்கு என்ன வேலை, நீ எங்கே வந்தா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்குறாங்க. கேட்ட உடனே அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஆயுசுக்கு போகிறோம், லாகிஸில் போய் எங்களை சுதந்திரிக்கிறதுக்கு நாங்கள் இடத்த தேடுறதுக்கு நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. சொன்னோன்னே இப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அந்த மீகா வீட்டில் வார்ப்பிக்கப்பட்ட வெட்டப்பட்ட விக்கிரமும் வார்ப்பிக்கப்பட்ட சொருமும் இருக்குது அப்படிங்கிறத 5 பேரை என்ன செஞ்சுட்டாங்க, இப்போ மீகா சொல்லி மீகா வீட்டில் இந்த லேவின்னு சொன்னதை வச்சு அவங்க அறிஞ்சிக்கிட்டாங்க. உனக்கு எங்கே என்ன வேலை, இங்கே எதுக்கு வந்திருக்கா என்னதுன்னு கேட்கும்போது, நான் எப்படி என்ன நான் பிரதேச தங்கன்னு வந்தேன். அவர் என்ன செஞ்சார், என்கிட்ட பேசி அவங்க இந்த சிறுவத்தை வணங்கி வந்துச்சு, நீ எனக்கு உங்களுக்கு ஒரு ஆசாரணியாக இரு, நான் உங்களுக்கு வருஷத்துக்கு மாற்று வஸ்திரங்களை தாரேன், 10 வெள்ளி காசு உனக்கு தாரேன் அப்படின்னு சொல்லி கொல்லி பொறுத்து கொண்டா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்கிறான். சொல்றதை கேட்ட உடனே இப்போ அவங்க சொல்கிறாங்க, இவங்க வந்து இப்போ என்ன செய்கிறாங்க, லாயிஸ்க்கு போகிறாங்க வேவு பார்க்க, தேசத்தை சுற்றி வேவு பார்க்க. அதனால் நாங்கள் இங்கே போனால் எங்களுக்கு அந்த காரியம் வாய்க்குமா வாய்க்காதான்னு சொல்லி நீ கர்த்தரத்தில் கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்டு சொன்னோன்னே இப்போ அந்த ஆசாரன் நினைச்சேன்னா, நீங்கள் சமாதானத்துடன் போங்க, உங்கள் பிரயாணம் கர்த்தருக்கு ஏற்றுது, அதனால நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் சமாதானத்தோடு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ அந்த 5 மனுஷர் என்ன செய்கிறாங்க, புறப்பட்டு நேரம் என்ன செய்கிறாங்க, இவங்களும் லாயிஸுக்கு போகிறாங்க. 5 மனுஷரும் புறப்பட்டு நேரம் லாயிஸுக்கு போகிறாங்க. அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் சீதியோனுடைய வழக்கத்தின்படி பயம் இல்லாதபடிக்கு அமெரிக்கையும் சுகமாக என்ன செய்கிறாங்க, அவங்க இருக்கிறாங்க. தேசத்தில் அவர்களை அடக்கி ஆள்றதுக்கு எந்த மனுஷங்களும் ஆசாரியங்களும் யாருமே கிடையாது. அவர்கள் சீதோனில் வரைக்கும் என்ன செய்கிறாங்க, தூரமானவர்களாக அவங்க இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஒருவரோட காரியம் அவங்க 5 மனுஷரும் அந்த லாயிஸுக்கு போய் அவங்களோட யுத்தம் பண்ணுறாங்க. ஆனால் வந்து இவங்களுக்கு யாரும் ஹெல்ப்புக்கு ஆள் கிடையாது. லாயிஸில் இருக்க மக்களுக்கு ஹெல்ப்புக்கு யாரும் கிடையாது. இவங்க தன்னந்தனியாக தேசம் தன்னந்தனியாக சுதந்திரமாக அவங்க நினைச்சுறாங்க இருக்கிறாங்க. பயலாதபடிக்கு அவங்க குடியிருந்துட்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இப்போ சோராவிலும் எஸ்தாராவிலும் தானே இந்த 5 சகோதரர் வந்திருக்காங்க. இவங்க என்ன செய்கிறாங்க, நேரில் லாயிஸ் போகிறாங்க. லாயிஸுக்கு போன இடத்துல இவங்க என்ன செய்கிறாங்க, ஜெயம் கிடச்சிருச்சு. அந்த ஆசாரியன்னு சொன்னபடி அவங்களுக்கு கிடைச்சது, சுகம் கிடச்சிருச்சு. சுகம் கிடச்சோன்னா இவங்க திரும்ப என்ன செய்கிறாங்க, நேர சர்ச்சிட்ட வராங்க. அந்த 5 பேரும் என்ன செய்கிறாங்க, போய் வேவு பார்த்துட்டு தேசம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நல்ல செய்தியோட என்ன செய்கிறாங்க, திரும்பவும் மீகா இருக்கிற வீட்டு பக்கம் என்ன செய்கிறாங்க, வராங்க. வரும்போது வந்து நேரம் என்ன செய்கிறாங்க, பெத்தேலுக்கு என்ன செய்கிறாங்க, போயிட்டாங்க. அங்கே போய் இவங்க சொல்கிறாங்க, அவங்க பண்ணோன்னே அவங்க கேட்குறாங்க, இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க, நம்ம தேசத்துக்கு விரோதமாக நம்ம போவோம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜனங்களுக்கு விரோதமாக போவோம் வருங்கிறாங்க. ஆனால் தேசத்தை பார்த்தோம் அது மிக நன்றாக இருக்குது, நீங்கள் சுகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த தேசத்தை சுதந்திரத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அந்த லாயிஸ்க்கு போயிட்டு வந்த 5 பிரபுக்களும் நேரம் என்ன செய்கிறாங்கன்னா, நேராக அந்த பெத்லகேம் இடத்துல இருக்கிற தான் தேசத்து தான் மக்கள்கிட்ட என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. நம்ம வந்து சீக்கிரமாக உடனே புறப்பட்டு போவோம், நம்ம வந்து இந்த காரியத்தில் அசதியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்தபடியாக இவங்க என்ன செய்கிறாங்க, சுகமாக குடிக்கிற ஜனங்களுக்கு இங்கே சரிவின்னு சொல்ல முடியும். அந்த தேசம் மகா விஸ்தாரமாக இருக்குது.
தேவன் அதை உங்களுக்கு நினைச்சாங்க உங்கள் கையில ஒப்பு கொடுத்துட்டாரு. அதனால யூபியில் உள்ள பூமியில் உள்ள சகல வஸ்துவும் குறைவில்லாமல் இருக்கிற இடம்னா அந்த இடம் தான் அப்படின்னு சொல்றாப்புல. அப்படி சொல்லிட்டு இருக்காப்புல. அந்த சமயத்துல இவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா, குறைவில்லாமல் இருக்க அந்த இடத்த காத்து கொடுப்பார் அப்படின்னு சொல்றபடியே இருக்குது. இப்போ அப்போது சோராவிலும் எஸ்ராவிலும் இருக்கிற தான் கோத்திரத்தார் என்ன செய்றாங்க, தான் கோத்திரத்துல ஒரு 600 பேர் ராணுவ வீரர்கள் என்ன செய்றாங்க, ஆயுத பாணிகள் ராணுவ வீரர்களை என்ன செய்றாங்க, 600 பேரை என்ன செய்றாங்க, தேர்ந்தெடுக்கிறாங்க. 600 பேரை தேர்ந்தெடுத்து என்ன செய்றாங்க, யூதாவில் கிரியாத் யாரீமில் இவங்க என்ன செய்றாங்க, பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. அந்த சமயத்துல பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. அதனால அந்த இடத்துக்கு அவங்க குடியிருக்கிற இடத்துக்கு மக்னிதான் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, பேர் வச்சுறாங்க. அப்படி பேர் வச்சு அங்கே என்ன செய்றாங்க, இருந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த 600 பேரும் ஆயுத பணிகளாக என்ன செய்றாங்க, போய் இவங்களை தேடி பிடிச்சி என்ன செய்றாங்க, பார்த்துட்டு வராங்க. அங்கே போகும்போது இவங்களும் என்ன செய்றாங்க, நேராக எப்ராஹிம் மலை தேசத்தான் போகிறாங்க. அங்கே எப்ராஹிம் வீடு இருக்குது. அந்த எப்ராஹிம் தேசத்துக்கு உள்ள ஆசாரியன் அங்கே இருக்கிறத என்ன செய்றாங்க, இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்ச உடனே அவங்க சொல்கிறாங்க, அவங்க அந்த 5 மனுஷர்களும் தங்களோட சகோதரரை பார்த்து சொல்கிறாங்க, நீ வீட்டில் எப்போதும் ஏபத்தும் சிறுவங்களும் வீடுகளை எப்போதும் என்ன செய்யுது, ஏபத்தும் சிறுவங்களை என்ன செய்யணும், இருக்கிறத அவங்க கண்டுபிடிச்சதுனால இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த லாகிஸ் ஊரில் அந்த நாட்டை என்ன செய்கிறாங்க, உழவு பார்க்கறதுக்கு வந்த அந்த 5 சகோதரர்கள் என்ன செய்கிறாங்க, இப்போ அந்த மீகா அந்த லேவியன் இருந்த வீட்டுக்கு வர்றாங்க. இங்கே இருந்து 600 பேர் என்ன செய்கிறாங்க, ஆயுத பணிகளாக என்ன செய்கிறாங்க வராங்க. அப்போ இவங்களும் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அந்த மீகா வீட்டு பக்கத்தில் என்ன செய்கிறாங்க, தங்கி இருக்கிறாங்க. அப்போ தங்கி இருக்கும்போது அவங்க இவங்களோட என்ன செய்கிறாங்க, தங்கி இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் 600 பேர் அங்கே தங்கி இருக்கிறாங்க. இப்போ 5 பேர் லாயிஸை போய் என்ன செய்கிறாங்க, வேவு பார்த்துட்டு வராங்க. வேவு பார்த்துட்டு வராங்க. அந்த சமயத்தில் இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இவங்களும் வீட்டுக்கு வந்திருக்காங்க, பக்கத்தில் தான் குடியிருக்கிறாங்க, ஆனால் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ சொல்கிறாங்க, அந்த 600 பேரும் ஆயுத பணிகளை பார்த்து சொல்கிறாங்க, இப்படி நம்ம ஒரு லேவியன் என்ன செய்கிறாங்க இருக்கிறான். அவன்கிட்ட நான் கேட்கும்போது இவன் இப்படிலாம் என்ன சொன்னாங்க, சாமிக்கு அரை வீட்டை கட்டணும், நீ தான் எங்களுக்கு ஆசாரனா இருக்கும், உங்களுக்கு அங்கே பிரதிஷ்டை பண்ணோம், உனக்கு மாற்று வஸ்திரங்கள்லாம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட பேசினாங்க வச்சாங்கன்னு சொல்லி இப்போ என்ன செய்கிறான் சொல்கிறான். அப்படி சொன்ன உடனே வெட்டப்பட்ட சுருமாறுபட்ட விக்கிரமெல்லாம் என்ன செய்யுது, அங்கே இருக்குது, வீட்டுக்குள்ளே இருக்குது. இப்போ வந்து அந்த அந்த 5 பேர் வேவு பார்த்துட்டு வந்தாங்கல்ல, இவங்க அந்த ராணுவ வீரர்கள் 600 பேர் வந்தாங்களா, இவங்களை பார்த்தோன்னே கேட்குறாங்க, இந்த வீட்டில் ஏபோத்து இருக்குது, சுரூபங்கள் இருக்குது, வெட்டப்பட்ட விக்கிரகங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி சொன்ன உடனே இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, 600 பேரும் அந்த அறையில் வாசலில் நிற்கிறாங்க. இந்த சமயத்தில் உள்ளே போய் என்ன செய்கிறாங்க, இந்த 5 பேர் வேவு பக்கம் இருந்தாங்களா, இவங்க போய் என்ன செய்கிறாங்க, நேராக இந்த வெட்டப்பட்ட வாழ்விக்கப்பட்ட வைக்கிறவங்க சிறுபத்தில் நினைச்சாங்க, அப்படி தூக்கிட்டு வட்டாங்க, ஏப்பத்தெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டாங்க. தூக்கிட்டு வந்த உடனே அந்த வாசல் நிற்கிறதான அந்த ஆயுத பணிகள் கேட்குறாங்க, அங்கே உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வாசல் நிற்கும் போது அவங்க சொன்ன உடனே நாங்கள் சொன்னோம், இங்கே வந்து வெட்டப்பட்ட விக்கிரகம் சிறுவங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் பேசி கொண்டு இருக்கிறத மீகா கேள்விப்படுறான். உடனே மேக கேள்விப்படுறான். இவன் என்ன செய்றான், அவங்க இப்படி பேசி கொண்டிருக்கிற போதே அந்த 5 பேர் முதலாவது வந்தாங்க, வெட்டு பார்க்க சொல்ல அந்த 5 பேர் என்ன செய்றாங்க, நேராக வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. வீட்டுக்குள்ளே போய் அந்த சொருபத்தெல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, தூக்கிட்டு வந்துட்டாங்க. தூக்கிட்டு வராங்க. இப்போ இன்னொரு 600 ஆயுதத்தனைகள் நினைச்சுறாங்க, இல்லை நின்றுட்டு இருக்கிறாங்க, வாசலில் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ 5 பேரும் அந்த பொருளெல்லாம் தூக்கிட்டு வந்த உடனே இப்போ அந்த ஆசாரியன் என்ன செய்யறான் அப்படின்னா, இப்போ தூக்கிட்டு இவங்க என்ன கிளம்பி எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. போனோடனே அந்த ஆசாரியன் என்ன செய்யறான், அங்கேருந்து நிறைய வெளியில வாரான். வெளில வந்ததுன்னு கேட்குறான், நீங்க எங்க ஆசாரியன் என்ன செய்யறான், நேரே அங்கேருந்து வாரான். வந்து அந்த தான் ஆயுத பணிகளாக தான் புத்திரர் 600 பேரும் வாசப்படி நிற்கும் போது ஆசாரனும் ஆயுத பணிகளாக 600 பேர் நினைச்சாங்க அந்த வாசப்படி நிற்கிறாங்க. இப்போ தேசத்தை உழவு பார்க்கறதுக்கு போயிட்டு வந்த அந்த மனிதர்கள் நினைச்சாங்க, விக்கிரத்தை தூக்கிட்டு வந்துட்டாங்கல்ல, தூக்கிட்டு வந்துட்டு அவங்க சொல்றாங்க, நம்ம எல்லாரும் போவோம் வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போறாங்க. போகும்போது இவங்க தனியாக போகலை, அந்த லேவியனையும் நினைச்சாங்க பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. அவன் வழிபட்டதான அந்த வெட்டப்பட்ட சொரூபம் விக்கிரகத்தை நினைச்சாங்க
தூக்கிட்டு என்ன செய்றாங்க, உங்களை கூட்டிட்டு தூக்கிட்டு போறாங்க. அப்போ அந்த ஆசாரியர் என்ன செய்றாங்க, நமக்கு இதான் வேலை, அதை அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்போ நம்ம எப்படி சும்மா அங்கே இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நேரம் என்ன செய்றான், இருக்கிறான். இவங்க கூப்பிட்ட உடனே நீங்கள் பின்னால் வான்னு சொன்னா அவங்க பின்னால் என்ன செய்றாங்க, போகிறாங்க. கூட என்ன செய்றாங்க, போயிடறாங்க. அப்படியே அங்கே போயிட்டு இருக்கும்போது அவர்கள் திரும்பி வரும்படி புறப்பட்டு அந்த ஆசாரியன் என்ன செய்றாங்க, எப்போத்தெல்லாம் தட்டி எல்லாம் தூக்கிட்டு என்ன செய்றாங்க வந்துட்டாங்களோ அந்த ஆசாரியன் பின்னால் வந்து கேட்குறான். இவங்க என்ன செய்றாங்க, கொடுக்கல. அந்த சமயத்தில் அந்த ஆயுத அணிகள் இருக்காங்கள, இவங்களும் என்ன செய்றாங்க, அந்த இடத்துல வந்து இருக்கும்போது இப்போ அந்த 5 சிற்பங்களும் எடுத்து எல்லாரும் அந்த ஆயுத அணிகள் அந்த 5 பேர் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்றாங்க, சிற்பத்தை எடுத்துட்டு அவங்க தேசத்துக்கு என்ன செய்றாங்க, போயிட்டுருக்குறாங்க. இப்போ இதை பார்த்த உடனே மீகா என்ன செய்றான், பார்த்த உடனே தன்னுடைய ஆசாரியன் நம்ம ஆசாரியனா வச்சிருந்தோம், இப்போ இவனும் அவங்களோட சேர்ந்து போறாங்களேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் என்ன செய்றாங்க, நீ ஏன் இங்கே போறான்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன செய்றாங்க, அவங்க எதுவுமே சொல்லலை. அப்போ இவனும் என்ன செய்றான், எங்கள் பொருட்களெல்லாம் இன்னைக்கு தூக்கிட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு யாருமே ஒன்றும் சொல்லலை. ஒன்றும் சொல்லாதபடிக்கு இவங்க என்ன செய்றாங்க, கடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ போயிட்டு இருக்கும்போது அந்த தான் புத்திரர்களோட அந்த 5 பேர் லைஸ் நாட்டு வேறு பக்கம் வந்தாங்க. அவங்கள அந்த மீகா வீட்டில் உள்ள ஆசாரியன் அந்த சொற்பத்தில் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இதை வந்து அந்த மீகா வீட்டில் அயலாகத்தாரில் இதை பார்த்துட்டு மீகாம இப்போ அந்த கூட்டத்தோட வரான். ஏன் அப்படின்னா நம்முடைய ஆசாரியனை கடத்திட்டு போயிட்டாங்க, பொருளெல்லாம் கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி பின்னால தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறான். வந்தோடனே இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ ஏன் இங்கே வாரா, நீ உன் வீட்டை பார்த்து நீ போ அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவன் சொல்றான், என்னுடைய ஆசாரியன் இங்கே வந்துட்டான், நான் வச்ச பொருட்கள்லாம் அங்கே வந்துடுச்சு, அதனால நான் எப்படி வீட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்லி வரான். அப்போ இவங்க சொல்றாங்க, நீங்க இங்கே வந்தா கோவில்லாம் உன் மேல விழுவாங்க, அதனால நீங்க போயிரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவன் பார்த்துட்டான், நம்மளை விட இவங்கெல்லாம் பல சலுகைகள், நம்ம போய் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி அதை விட்டுட்டு அவங்க நேரம் என்ன செய்யறாங்கன்னா தன்னுடைய இடத்துக்கு போயிட்டான். இவங்க வந்து அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் எடுத்துட்டு நேரம் என்ன செய்றாங்க, ஐஸ் நாட்டத்துக்கு போய் யுத்தத்துக்கு போறாங்க. அங்க யுத்தத்துல போய் இவங்க என்ன செய்றாங்க, ஜெயிச்சிட்டாங்க. எப்படி ஜெயிச்சாங்க என்ன ஏதுன்னு சொல்லி நம்ம நாளைக்கு பார்ப்போம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார்.